ஓம் சாந்தி. ஆசிரியர் சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 7/1/1985. சேவாதாரி சேவை செய்வதினால் அவர்களும் சக்திசாலியாகுகிறார், மேலும் மற்றவர்களிலும் சக்தி நிரப்புவதற்கு பொறுப்பாளராகிறார். உண்மையான ஆன்மீக சேவை எப்பொழுதும் சுய முன்னேற்றம் மற்றும் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு பொறுப்பாளர் ஆக்குகிறது. மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு முன்பு தன்னுடைய சேவை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு கூறுவது என்றால் முதலில் அவர் கேட்பது முதலில் தன்னுடைய காதுகளில் செல்லும் இல்லையா? சொல்வது என்பது இருக்காது, கேட்பது என்பது இருக்கும். அப்படி சேவை மூலம் தனக்கும் மற்றவர்களுக்கும் இரட்டை லாபம் ஆகிறது. சேவையில் பிஸியாக இருப்பது என்றால் சுலபமாக மாயாவை வென்றவராவது. பிஸியாக இருப்பதில்லை, அப்பொழுதுதான் மாயா வருகிறது. சேவாதாரி என்றால் பிஸியாக இருப்பவர். சேவாதாரிகளுக்கு ஒருபொழுதும் ஓய்வான நேரமே இல்லை என்றால் மாயா எப்படி வரும்? சேவாதாரி ஆவது என்றால் சுலபமாக வெற்றி அடைபவர் ஆவது. சேவாதாரி சுலபமாக மாலையில் வர முடியும். ஏனென்றால் சுலபமாக வெற்றி அடைபவர் வெற்றி மாலையில் வருவார். சேவாதாரியின் அர்த்தம் அப்பொழுது எடுக்கப்பட்ட வெண்ணெய் அருந்துபவர், அப்பொழுது பறிக்கப்பட்ட பழத்தை அருந்துபவர் ஆரோக்கியமாக இருப்பார். டாக்டர்களும் புதிய பழங்களும் புதிய காய்கறிகளையும் சாப்பிடுங்கள் என்று கூறுவார்கள். அப்படி சேவை செய்வது என்றால் உயிர்ச்சத்து, விட்டமின் கிடைப்பது. நீங்கள் அந்த மாதிரி சேவாதாரிதான் இல்லையா? சேவைக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது, அந்த மாதிரி சேவையின் அனுபவம் ஆகிக் கொண்டிருக்கிறதா என்று இந்த விஷயத்தை தான் சோதனை செய்ய வேண்டும். எவ்வளவுதான் ஒருவர் குழப்பத்தில் இருந்தாலும் சேவை குஷியில் நடனமாட வைக்கக்கூடியது. எவ்வளவுதான் ஒருவர் நோயுற்று இருந்தாலும் சேவை ஆரோக்கியமாக ஆக்கக்கூடியது. சேவை செய்து செய்துதான் நோயாளி ஆகிவிட்டேன் என்று அந்த மாதிரி கிடையாது. நோயாளியை ஆரோக்கியமானவராக ஆக்கக்கூடியது சேவை. அந்த மாதிரி அனுபவம் இருக்கட்டும். நீங்கள் அந்த மாதிரி விசேஷ சேவாதாரி, விசேஷ ஆத்மாக்கள். பாப்தாதா சேவாதாரிகளை எப்பொழுதும் சிரேஷ்ட சம்பந்தத்தில் பார்க்கிறார். ஏனென்றால் சேவைக்காக தியாகி தபஸ்வியாகவோ ஆகியிருக்கிறீர்கள் இல்லையா? தியாகம் மற்றும் தபஸ்யாவை பார்த்து பாப்தாதா எப்பொழுதும் குஷியடைகிறார். சேவாதாரி என்றால் எப்பொழுதும் சேவைக்கு பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள். எப்பொழுதும் தன்னை ஒரு கருவி என்று நினைத்து சேவையில் முன்னேறி கொண்டே இருங்கள். நான் சேவாதாரி என்ற இந்த நான் என்ற உணர்வு வருவதில்லையே. தந்தை செய்விப்பவர், நான் ஒரு கருவி. செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார், நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற இந்த சிரேஷ்ட பாவனை மூலம் எப்பொழுதும் விலகி இருப்பவராகவும் மற்றும் அன்பானவராகவும் இருப்பீர்கள். ஒருவேளை நான் செய்கிறேன் என்பது இருக்கிறது என்றால் விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இல்லை. எனவே எப்பொழுதும் விலகி இருந்து மேலும் எப்பொழுதும் அன்பானவராக ஆவதற்கான வழி செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நினைவில் இருப்பது. இதன் மூலம் வெற்றியும் அதிகம், மேலும் சேவையும் சுலபமாக இருக்கும். கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்காது. ஒருபொழுதும் நான் என்ற மனப்பிராந்தியில் வருபவன் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா பாபா என்று கூறினால் வெற்றி இருக்கும். அந்த மாதிரி சேவாதாரி எப்பொழுதும் முன்னேறி கொண்டும் இருப்பார், மற்றவர்களையும் முன்னேற்றுவார். இல்லையென்றால் அவரே சில நேரம் பறக்கும் கலை, சில நேரம் ஏறும் கலை, சில நேரம் நடக்கும் கலையில் இருப்பார். மாற்றிக்கொண்டே இருப்பார். மேலும் மற்றவர்களையும் சக்திசாலி ஆக்க முடியாது. எப்பொழுதும் பாபா பாபா என்று சொல்பவர் மட்டும் இல்லை, ஆனால் செய்து காண்பிப்பவர். அந்த மாதிரி சேவாதாரி எப்பொழுதும் பாப்தாதாவின் நெருக்கத்தில் இருப்பார், எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராக இருப்பார். ஆசிரியர்கள் என்றால் எப்போதும் சம்பன்னமானவர்களாக,
சம்பன்னத்தாவின் அனுபவம் செய்பவர்கள் இல்லையா? சுயம் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைந்திருக்கும் போதுதான் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும். தங்களில் சம்பன்னத்தா இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு எப்படி கொடுப்பீர்கள்? சேவையாளர் என்பதன் அர்த்தம் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைந்திருப்பது, எப்போதும் நிறைந்திருப்பதன் போதை மற்றும் மகிழ்ச்சி. எந்த ஒரு பொக்கிஷத்தின் குறைவில்லை. சக்தி இருக்கிறது, குணம் இல்லை, சக்தி இல்லை என்பதல்ல. எல்லா பொக்கிஷங்களிலும் நிறைந்திருப்பது. எந்த நேரத்தில் எந்த சக்தியை அழைத்தாலும் சக்தி சொரூபமாக ஆகிவிடுவது. இதைத்தான் சம்பன்னத்தா ஆகும். அப்படி இருக்கிறார்களா? நினைவு மற்றும் சேவையின் சமநிலையை பேணுபவர். சில நேரங்களில் அதிக நினைவு, சில நேரங்களில் அதிக சேவை. அப்படி இருக்காது. இரண்டும் சமமாக இருக்கும். சமநிலையில் இருப்பவர்கள் சம்பன்னத்தாவின் ஆசீர்வாதத்திற்கு அதிகாரியாகிறார். அத்தகைய சேவையாளராக என்ன இலக்கு வைக்கிறீர்கள்? அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்தவர். ஒரு குணம் கூட குறைவாக இருந்தால் சம்பன்னமானவர் அல்ல. ஒரு சக்தி குறைவானால் கூட சம்பன்னம் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள். எப்போதும் சம்பன்ன மற்றும் அனைத்திலும் சம்பன்னத்தா. அத்தகையோரை தகுதியான சேவையாளர் என்று அழைக்கப்படுகிறார். புரிகிறதா? ஒவ்வொரு அடியிலும் சம்பன்னத்தா. அத்தகைய அனுபவி ஆத்மா அனுபவத்தின் அத்தாரிட்டியாகும். நீங்கள் எப்போதும் தந்தையுடன் இருப்பதை அனுபவம் செய்வீர்களாக. அவ்யக்தவாணி தேதி 30/1/1985. சேவாதாரி என்றால் எப்பொழுதும் சேவையின் மகிழ்ச்சியில் இருப்பவர், எப்பொழுதும் தன்னை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையில் இருப்பதாக அனுபவம் செய்பவர். சேவாதாரி வாழ்க்கை என்றாலே மகிழ்ச்சிகள் நிறைந்த வாழ்க்கை. நீங்கள் அந்த மாதிரி எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையின் மகிழ்ச்சியில் இருப்பவர்கள்தான் இல்லையா? நினைவின் மகிழ்ச்சியும் இருக்கிறது மற்றும் சேவையின் மகிழ்ச்சியும் இருக்கிறது. வாழ்க்கையும் மகிழ்ச்சிகள் நிறைந்தது மற்றும் யுகமும் மகிழ்ச்சிகளுக்கானது. யார் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருப்பாரோ அவரை பார்த்து மற்றவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவம் செய்வார்கள். யார் எவ்வளவுதான் குழப்பத்தில் வந்தாலும் இவர் மகிழ்ச்சியிலிருந்து மற்றவர்களையும் குழப்பத்திலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியில் கொண்டு வந்து விடுவார். அந்த மாதிரி சேவாதாரி அவர் எப்பொழுதும் உடலால் மனதால் ஆரோக்கியமாக இருப்பார். மகிழ்ச்சியில் இருப்பவர் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் குஷி இருக்கிறது. பொதுவாகவே இவரோ குஷியில் ஆடிக்கொண்டே இருக்கிறார் என்று கூறுவார்கள். நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல மாட்டார்கள். நடனமாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். நடனமாடுவது என்றால் மிக உயர்ந்து பறப்பது. உயர்ந்த கால்கள் இருந்தால்தானே நடனமாடுவார். அப்படி மகிழ்ச்சியில் இருப்பவர் என்றால் குஷி நிறைந்திருப்பவர். சேவாதாரி ஆவது என்றால் வரமளிக்கும் வள்ளலிடமிருந்து விசேஷ வரதானத்தை பெறுவது. சேவாதாரிக்கு விசேஷ வரதானம் இருக்கிறது. ஒன்று தன்னுடைய கவனம், இன்னொன்று வரதானம். இரட்டை லிஃப்ட் இருக்கிறது. சேவாதாரி ஆவது என்றால் எப்பொழுதும் விடுபட்ட ஆத்மா ஆவது, ஜீவன் முக்தியை அனுபவம் செய்வது. நீங்கள் எப்பொழுதும் வெற்றி சொரூப சேவாதாரியாக இருக்கிறீர்களா? வெற்றி என்பது பிறப்புரிமை. உரிமை எப்பொழுதும் சகஜமாக கிடைக்கும். கடின முயற்சி செய்ய வேண்டியதிருக்காது. அப்படி நீங்கள் உரிமையின் ரூபத்தில் வெற்றியை அனுபவம் செய்பவர்கள். வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்ற நிச்சயம் மற்றும் போதை எப்பொழுதும் இருக்கட்டும். வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்ற எண்ணமோ இருப்பதில்லையே. எப்பொழுதும் அதிகாரம் இருக்கிறது என்றால் அதிகாரிக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை என்பது இருக்கவே முடியாது. நிச்சயம் இருக்கிறது என்றால் வெற்றியும் நிச்சயிக்கப்பட்டது. இதுதான் சேவாதாரிக்கான விளக்கம். எது விளக்கமாக இருக்கிறதோ அதுவே நடைமுறையாக இருக்கிறது. சேவாதாரி என்றால் சுலபமாக வெற்றியை அனுபவம் செய்பவர். அவ்யக்தவாணி தேதி 21/2/1985. பாப்தாதாவின் சந்திப்பு. இது எந்த குரூப்?
ரைட் ஹேண்ட் சேவாதாரிகளினுடையது. இன்று பாப்தாதா தனது நண்பர்களை சந்திக்க வந்திருக்கிறார். நண்பர்கள் என்ற உறவு குதூகலம் அளிக்கக்கூடியது. எவ்வாறு பாபா எப்பொழுதும் உங்களுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறாரோ அவ்வாறே குழந்தைகளும் பாபாவின் அன்பில் மூழ்கி இருக்கிறார்கள். எனவே இது அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குரூப்பாகும். சாப்பிட்டாலும் அருந்தினாலும் நடந்தாலும் எங்கு மூழ்கி இருக்கின்றீர்கள்? அன்பில்தான் மூழ்கி இருக்கின்றீர்கள் அல்லவா? இந்த அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஸ்திதி சதா ஒவ்வொரு விஷயத்திலும் எளிதாகவே தந்தையைப் போல ஆக்கிவிடுகிறது. ஏனெனில் பாபாவின் அன்பில் மூழ்கியிருக்கின்ற காரணத்தினால் தொடர்பின் நிறம் படியும் அல்லவா? உழைப்பு மற்றும் கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கான எளிய சாதனம் அன்பில் மூழ்கியிருப்பது. இந்த அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய மனநிலை அதிர்ஷ்டமானது. இதற்குள் மாயை வர முடியாது. ஆகவே பாப்தாதாவின் மிக அன்பான, நெருக்கமான, சமமான குரூப்பாகும். உங்களுடைய எண்ணத்திலும் பாபாவின் எண்ணத்திலும் வித்தியாசம் இல்லை. அம்மாதிரி நெருக்கமானவர்கள் இல்லையா? அப்பொழுதுதான் தந்தையைப் போல உலகத்திற்கு நன்மை செய்பவர் ஆக முடியும். எது தந்தையினுடைய எண்ணமோ அது குழந்தைகளினுடையது. எது தந்தையினுடைய வார்த்தையோ அது குழந்தைகளுடையது. அப்படியென்றால் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் என்னவாகிவிடும்? கண்ணாடி. எனவே ஒவ்வொரு செயலும் அம்மாதிரி கண்ணாடியாக இருக்க வேண்டும். அதில் பாபா தென்பட வேண்டும். அந்த மாதிரி குரூப் தானே. எவ்வாறு நிறைய கண்ணாடிகள் இருக்கின்றன, அதாவது அந்த கண்ணாடியில் பெரிய உருவம் சிறியதாகவும் சிறியது பெரியதாகவும் தென்படும் அளவிற்கு உலகில் கண்ணாடிகளை உருவாக்குகிறார்கள். ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு செயல் என்ற கண்ணாடியில் என்ன தென்படும்? இரட்டையர் தென்பட வேண்டும். நீங்களும் தந்தையும். உங்களுக்குள் பாபா தென்பட வேண்டும். நீங்கள் பாபாவுடன் தென்பட வேண்டும். எவ்வாறு பிரம்மா பாபாவிற்குள் இரட்டையர் தென்பட்டிருந்தனர் அல்லவா? அவ்வாறே உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் சதா பாபா தென்பட்டார் என்றால் இரட்டையர் தென்பட்டதாகி விட்டதல்லவா? அப்படிப்பட்ட கண்ணாடிகள் தானே நீங்கள். சேவாதாரிகள் விசேஷமாக எந்த சேவைக்கு நிமித்தமாகி இருக்கிறீர்கள்? பாபாவை வெளிப்படுத்துவதுதான் விசேஷ சேவையாகும். அதனால் தனது ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் மூலமாக பாபாவை காட்ட வேண்டும். இந்த காரியத்தில் எப்பொழுதும் இருக்கின்றீர்கள் அல்லவா? எப்போதேனும் ஏதாவது ஒரு ஆத்மா இவர்கள் மிகவும் நன்றாக பேசுகிறார்கள், இவர்கள் மிகவும் நன்றாக சேவை செய்கிறார்கள், இவர்கள் மிகவும் நன்றாக திருஷ்டி கொடுக்கிறார்கள் என்று கூறினால் இதுவும் பாபாவை பார்க்கவில்லை, ஆத்மாவைத்தான் பார்த்தார்கள். இதுவும் தவறாகிவிடுகிறது. உங்களை பார்த்து வாயிலிருந்து பாபா என்பது வெளிவர வேண்டும். அப்பொழுதுதான் சக்திசாலியான கண்ணாடி என்று சொல்வோம். தனியாக ஆத்மா மட்டும் தென்படக்கூடாது, பாபாவும் தென்பட வேண்டும். இதற்கு இயல்பான சேவாதாரி என்று சொல்லப்படுகிறது. புரிந்ததா? எவ்வளவு உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் பாபா பாபா என்று இருக்குமோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் உங்களுடன் சேர்ந்து பாபா தென்படுவார். எவ்வாறு தற்காலத்து அறிவியலின் சாதனங்களினால் முன்பாக எந்த பொருளை காட்டுகின்றனரோ அது மறைந்து விடுகின்றது, மேலும் அடுத்தது தென்படுகிறது. அவ்வாறு உங்களது அமைதியின் சக்தியானது உங்களை பார்த்தாலும் நீங்கள் மறைந்துவிட வேண்டும், பாபா வெளிப்பட வேண்டும். அவ்வாறு சக்திசாலி சேவையாக இருக்க வேண்டும். தந்தையுடன் சம்பந்தத்தை இணைப்பதினால் ஆத்மாக்கள் எப்பொழுதும் சக்திசாலியாகிவிடுகின்றன. ஒருவேளை ஆத்மாவுடன் சம்பந்தம் இணைக்கப்படுகிறது என்றால் எப்பொழுதும் சக்திசாலியாக ஆக முடியாது. சேவாதாரிகளுடைய விசேஷ சேவை என்னவென்று புரிந்ததா? தன் மூலமாக தந்தையை காட்ட வேண்டும். உங்களை பார்த்ததும் பாபா பாபா என்ற பாடலை பாட ஆரம்பித்து விட வேண்டும். அப்படிப்பட்ட சேவை செய்கின்றீர்கள் அல்லவா? நல்லது.